Good evening, Kulil. Good evening. Good evening. Good evening. Good evening. Right. Okay. 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 இப்ப முதல் ரெண்டுக்கும் ஆன்சர் போடுங்க பாப்போம். பட்டன்னு போடுங்க பாப்போம். ஆன்சரை சட்ல செய்து வச்சிருப்பீங்க என்ன? செய்து வச்சிருப்பீங்க. ஆன்சரை போடுங்க பாப்போம் பட்டன்னு. முதல் ரெண்டுக்கு யோசிங். முதல் ரெண்டுக்கும் இடையே போடுங்க பாப்போம் பிள்ளைகள். சரி. என்ன ஒரு தடையும் காணையில சரி. ஓகே பாருங்க. ஒன்றின் கீழ் 4 இணை ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு அலகு பின்னங்களின் கூட்டுத்தொகையாக திரட்டும். அலகு பின்னங்கள் என்று சொன்னால் பகுதியன் யாதாக இருப்பினும் தொகுதியன் ஒன்றாக இருக்கிறது. ஓமல்லடா பிள்ளைகள், அலகு பின்னம் என்றால் பகுதியன் என்னவாகவும் இருக்கலாம், மேல கிடக்கிற தொகுதியன் ஒன்றாக இருக்கணும். அதுதான் அலகு பின்னம் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப ஒன்றின்கள் 4 நாங்கள் ஏதாவது 2 அலகு பின்னங்களின் கூட்டுத்தொகையாக எழுத வேண்டும் என்றால் ஒன்றின்கள் 3 எழுத இயலாது, ஒன்றின்கள் 2 எழுத இயலாது. ஏனென்று சொன்னால் ஒன்றின்கள் 4 விட ஒன்றின்கள் 2 பெருசு, ஒன்றின்கள் 4 விட ஒன்றின்கள் 3 பெருசு. அப்ப பெரிய எண்களின் கூட்டுத்தொகையாக சிறிய எண்ணை எழுத இயலுமா? எழுத முடியாது. அப்படி என்றால் நாங்கள் யார பார்க்கணும் என்றால் இந்த கீழே இருக்கிற இலக்கம் 4 விட பெரியதாக இருக்க வேணும். 4 விட பெரியதாக இருக்கும். பெரியதாக இருக்கிறதோட நாங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேணும். நாங்கள் எழுத போற பகுதி எண்களின் போமாசி இருக்கல்லோடா பிள்ளைகள், எழுத போற பகுதி எண்களின் போமாசி என்றாங்களுக்கு என்னென்று தெரியும், என்ன பொது மடங்குகளில் சிறியது. அப்ப அந்த போமாசி யாரா இருக்க வேணும் என்று சொன்னால் 4 மடங்குகளாக இருக்க வேணும். அப்ப 4 மடங்குகளாக பகுதி எண்கள் இருக்க வேணும், போமாசியாக இருக்க வேணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால் 5 வராது, 7 வராது, 9 வராது, 10 வராது, 11 வராது, 13 வராது. ஏண்டா பிள்ளைகள் அப்படி சொல்றேன்? ஏன் நான் அப்படி சொல்றேன்? சொல்லுங்க பாப்பம்.
அப்பதான் இங்க பகுதியன் 4ஆக வரும். 4இன் மடங்குகளாக இருந்தா அப்ப நான் என்ன செய்யறேன், 1/6ஐயும் 1/12ஐயும் கூட்ட போறேன். 1/12ஐயும் கூட்ட போறேன். அப்ப பாருங்கோடா, போமாசி என்ன, 12 12. அடுத்தது பாருங்க, 6 தானே 12. அப்ப மேலையும் ஓர் 2, அப்ப 2 சக. இங்க 12 இருக்கிறபடியால் மேலே இருக்கிற ஒன்றா அப்படி எழுதுவீங்க. அப்ப 2 ஒன்றும் 3/12. அப்ப நாங்க சுருக்கினா என்னண்டு வர போறார், 3 3 4 4. சொல்ற கருத்து விளங்குதோடா பிள்ளைகள்? இல்லது இப்படி யோசிக்கலாம், 4ன் மேல் 1 என்றால் 4ன் மேல் 1 சமவெளு பின்னங்களை யோசிங்க. என்ன, 8ன் மேல் 2. அடுத்தது பாருங்கடா பிள்ளைகள், 6 நம்மூண்டு 12ன் மேல் ஓர் 3 3. அடுத்தது பாருங்கடா பிள்ளைகள், 4 16ன் மேல் 6டா குழந்தைகள் ஓர் 4 4. அப்ப இந்த இலக்கங்கள்ல, இந்த பின்னங்கள்ல ஏதோ ஒரு பின்னம் கூட்டுத்தொகையா வரக்கூடிய மாதிரி நாங்கள் அலகு பின்னங்களை தெரிவு செய்யலாம். அப்படி தெரிவு செய்யல எங்களுக்கு கிடைக்கிற விடையடா பிள்ளைகள் 1/6ம் 1/12. சரிதானே? அப்ப முதலாவதுக்குரிய விடை 1/6 1/12. சரிதானே? செய்முறைகளோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா பிள்ளைகள். இஸ்மா மைக் ஓன் பண்ணுங்க. இஸ்மா குட் ஈவினிங். Good evening, sir. ரைட், எப்படி உங்களுக்கு கேள்விகள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குதா? Oh, sir. ரைட், ஓகே. கவனமா படிக்கணும், தொடர்ச்சியா படிக்கணும். என்ன? Sir, எனக்கு ஒலிம்பியாட் முடிஞ்சு. ஓகே, பரவாயில்லை. ஒலிம்பியாட் முடிஞ்சாலும் பரவாயில்லை, தொடர்ச்சியா படிங்க. அவ்வளவு நாலேஜ் தானே. நான் அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷத்தை விட நீங்க வேற லெவல்ல போய் எக்ஸாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. இப்ரா ஆன் பண்ணுங்கடா மைக்க. இப்ரா சார், எப்படி உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா? சரி, ஓகே. ரைட், நாங்கள் அடுத்த கேள்வி போவோம்டா குழந்தைகள். அடுத்த கேள்வி போவோம். ஒரு சிலந்திக்கு 8 கால்களும், ஒரு சிலந்திக்கு 8 கால்களும், ஒரு தும்பிக்கு, ஒரு சிலந்திக்கு 8 கால்களும் ஒரு தும்பிக்கு 6 கால்களும் உள்ளன. சிலந்திகளினதும் தும்பிகளினதும் எண்ணிக்கை 66. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 450 ஆகும். சிலந்திகளின் எண்ணிக்கையை காணட்டாம். சரிதானே? ராய். அப்ப இங்க பாருங்கடா பிள்ளைகள், இந்த கேள்வி நாங்கள் எங்க படிச்சது, சின்ன வயசுல படிச்ச மாதிரி. அப்ப சிலந்திக்கு 8 கால், தும்பிக்கு 6 கால் என்றால் 8ம் 6ம் என்ற 6 தான் சிறிய இலக்கம். அப்ப இந்த 66 என்ன செய்வன், மொத்த எண்ணிக்கை என்ன செய்வன், எல்லாத்தையுமே 66 6ஆல பெருக்கு. கருத்து விளங்குதாடா பிள்ளைகள்? என்ன நடக்க போகுது, எல்லாமே நான் தும்பி என்றெடுக்க போறேன். அப்ப 8 கால் 6 கால் என்றால் 6 கால் தானே குறைவு. அப்ப நான் என்ன செய்ய போறேன், அந்த 66 6ஆல பெருக்க போறேன். 6 6 36, 6 6 36, 3 39. அப்ப 450 கால்கள்ல 396 கால்கள் போயிட்டுது. அப்ப 396 கால்கள் போனால் 396 கால்கள் போனால் பாருங்கடா பிள்ளைகள், 4 54 கால்கள் மிச்சம். பிள்ளைகள், இந்த 54 கால்களும் சிலந்தியின் 2 கால் படி இருக்க போகுது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏன், சிலந்தியின் 8 கால்கள்ல 6 கால்களை எடுத்து இங்க பெருக்கியல்ல போயிட்டு, அப்ப எத்தனை கால் பெருக்கப்படாம இருக்கும், 2 கால் தானே பெருக்கப்படாம இருக்கும். அப்ப இந்த 54 என்றது
சிலந்தியின் 2 கால் படி. அப்ப 54 ரெண்டால பிரித்தால் 27 சிலந்தியின் கால் தான் இந்த 54 கால். அப்ப அங்க எத்தனை சிலந்தி இருக்க போகுது? 54 சிலந்தி இருக்க போகுது. எத்தனை சிலந்தி இருக்க போடா பிள்ளைகள்? 54 27 சிலந்தி இருக்க போது 39 தும்பி இருக்க போகுது. சரியில்லா பிள்ளைகள்? அப்ப திருப்பி பாருங்க, அந்த 66ஐயும் நான் தும்பிகள் என்று எடுக்கிறேன். அப்ப தும்பிகள் என்று எடுக்கல 6 கால் தானே. அப்ப 6ஆல பெருக்குவோம். தும்பியின் 6 கால், சிலந்தியின் 8 கால்ல 6. அப்ப 396 எல்லாருக்கும் 6 கால் என்று எடுத்தது. அப்ப எல்லாருக்கும் 6 கால் என்று எடுத்தபடியால் 396 கால் போட்டுது. அப்ப மிச்சமாயிருக்கிற அந்த 54 மாற்ற கால்களா இருக்கணும், சிலந்தின்ற கால்களாக இருக்கும். அப்ப சிலந்தின்ற எத்தனை காலை நாங்கள் பெருக்காம விட்ட? நாங்கள் 2 காலை பெருக்காம விட்டனாங்க. அப்ப 2ஆல பிரிச்சோம் என்றால் 27 சிலந்திகள் என்றது விடையாக கிடைக்கும். சரிதாடா பிள்ளைகள்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, செய்முறையை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Right. அடுத்த கேள்வி பாருங்க. எண் என்பது 7லும் குறைந்த நேரெண். நேர் நிறையெண் என்றா என்ன? அது சாதாரணமான முழு எண். அவரைத்தான் நாங்கள் நேர் நிறையெண் என்று சொல்லுவோம். முழு எண்கள் இருக்கல்லோட அங்கலிட்ட அந்த முழு எண்களைத்தான் நாங்கள் நேர் எண்கள் என்று சொல்லுவோம். முழு எண்களைத்தான் நாங்கள் நேர் எண்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப எண்ணின் கீழ் 7 என்பது ஒரு பின்னமாக இருக்கேக்குள்ள இந்த எண் என்றது என்னவாம்? 7லும் குறைந்த முழுகன்கள். 7லும் குறைந்த முழுகன்கள். அப்ப எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 1 போடலாம். 1ன் கீழ் 7. எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 2ன் கீழ் 7. எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 3ன் கீழ் 7. எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 4ன் கீழ் 7. எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 5ன் கீழ் 7. எண்ணுக்கு பதிலா என்ன போடலாம்? 6ன் கீழ் 7. இனி என்ன செய்யலாது? போட இயலாது. என்ன சொல்லிட்டாரடா பிள்ளைகள்? அந்த எண்ணின்ற பெருமானம் 7ஐ விட குறைந்ததாம். எண்ணின்ற பெருமானம் 7ஐ விட குறைந்ததாம். அப்ப இந்த பின்னங்களின் கூட்டுத்தொகை என்ன என்றதான் கேள்வி. அப்ப எல்லாரையுமே என்ன செய்ய போறேன்? நான் கூட்ட போறேன். எல்லாரையுமே என்ன செய்ய போறேன்? கூட்ட போறேன். அப்ப பாருங்கடா, 7 பொதுவா போடுங்கோ. 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 15 6 21. அப்ப பகுதியன்கள் கூட்டுப்படாது என்ன? அப்ப பகுதியன்கள் கூட்டுப்படாதென்றால் பகுதி எண்களை பொதுவா போட்டுட்டு தொகுதி எண்களைத்தான் நாங்க கூட்டுவோம். பகுதி எண்களை பொதுவா போட்டுட்டு தொகுதி எண்களைத்தான் நாங்கள் கூட்டுவோம். அப்ப பகுதி எண்ணை நாங்கள் பொதுவா போட்டால் 7, தொகுதி எண்களை நாங்கள் கூட்டினால் 21. 21ன் கீழ் 7 என்பது பின்னம். அதிന്റെ கருத்து என்ன? 21ஐ 7ஆல் பிரியுங்கள். அப்ப 21 7ஆல பிரிச்சா என்ன? 3. 21 7ஆல பிரிச்சா என்னடா பிள்ளைகள்? 3. அப்ப விடை என்ன சொல்லுங்க பாப்போம்? 3. விடை என்ன சொல்லுங்க? 3. நோட் பண்ணிக்கொள்ளுங்களா பிள்ளைகள்? நோட் பண்ணுங்க.
ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். இல்லையா, அடுத்த கேள்வி பார்ப்போம். ரைட், இங்க பாருங்க. ஆ? இருவேறுபட்ட முக்கோணிகளின் அகக்கோணங்கள் இறங்கு வரிசையில் எழுதிய போது 113, 85, 75, 35 டேஸ் டேஸ் என அமைந்திருந்தது. இவ்வொழுங்கில் இறுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோணத்தின் பெருமானம் யார்? சரி, அஸ்வினி மைக் ஒன் பண்ணுங்க. அஸ்வினி மைக் ஒன் பண்ணுங்க. சரி, ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை கோணங்கள் இருக்கும்? அஸ்வினி மைக் ஒன் பண்ணுங்க. ஆம் சார். எத்தனை கோணங்கள் இருக்கும் ஒரு முக்கோணிக்கு? 3 கோணங்கள். ரைட், 3 கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 360. 180. 180. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை தான் 360 படிச்ச நாங்களே. சரி, இப்ப நான் பாருங்கடா பிள்ளைகள், 3 கோணங்கள் ஒரு முக்கோணின் இன்னொரு முக்கோணின் 3 கோணங்கள். இப்ப பாருங்க, 113 ஒரு முக்கோணின் கோணமா நான் எடுத்தால் 85 அதே முக்கோணின், இப்ப முக்கோணி 1 வைக்கிறேன், முக்கோணி 2 வைக்கிறேன். அப்ப நான் 113 முதலாவது முக்கோணின் கோணமா எடுத்தால் 85 அவற்ற கோணமா போடலாம். ஏன்? அந்த 2 பேரை கூட்டினாலே என்ன வந்துடும்? 180 தாண்டிடும். ஆனால் எங்கள் 3 பேற்ற கூட்டுத்தொகை என்ன பெறணும் சொல்லுங்க பாப்பம்? 180 தான் பெறும். அப்ப 113 85 ஒரே முக்கோணின் அகக்கோணங்களாக இருக்க முடியாது. அதே மாதிரி 75 என்ன சொல்லுங்க பாப்பம்? முதலாவது கோணமா இருக்கலாம். ஏன்? 75 113 188 வந்துடும். அப்ப 75 முதலாவது முக்கோணிட கோணமாக இருக்க முடியாது. அப்ப அவர் இங்கதான் வரும். சொன்ன கருத்து விளங்குதோட? அப்ப பாருங்க, 85 75 எவ்வளவுடா குழந்தைகள்? 160. அப்படி என்றால் இந்த கோணம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம்? 20 இருக்க வேண்டும். ஏன்? 3 பேரையும் கூட்டினா என்ன வரணும்? 180 வரணும். அப்ப 85 75 180 வந்தால், ஒரு 160 வந்தால் மூன்றாவது கோணம் 20 இருக்க வேண்டும். அப்ப இந்த 35 ஆற்ற கோணமா இருக்கணும் சொல்லுங்க. அப்ப 35 மேல உள்ளவற்ற கோணமாக இருக்க வேண்டும். அப்ப 113 35 148. அப்ப அவற்ற மற்ற கோணம் என்ன? 32 பாகை. அது எப்படி கண்ட நான்? 180 இருந்து 148 பாகையை கழிச்சன. அப்ப கழிச்சா மிச்சம் என்னடா குழந்தைகள்? 32 பாகை. அப்ப கேள்வி, இறுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோணம். அப்ப இறங்கு வரிசை படுத்தேக்கல 32 அடுத்ததா வருவார், கடைசியா 20 வருவார். அப்ப இறுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோணம் என்னடா குழந்தைகள்? 20 பாகை. பாத்தீங்களோட? அப்ப நாங்கள் நினைக்க கூடாது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை வச்சு எப்படி கேள்வி வரப்போதுண்டு. பாத்தீங்களோ எப்படி கொண்டு கேள்வியை போட்டாச்சுண்டு. ஆகவே அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. சரியல்லோ? நோட் பண்ணுங்கடா பிள்ளைகள்.
ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்த கேள்வி விளங்காட்டி கேளுங்கோ. விளங்காட்டி கேளுங்க, சும்மா இருந்து கொண்டு போகாதீங்க. விளங்காட்டி கேளுங்க. ரைட். இங்க பாருங்கடா பிள்ளைகள், விடையாக 2018 பெற்றுக் கொள்வதற்கு 2017 கூட்ட வேண்டிய பெருமானத்தை காணட்டாம். அடே பிள்ளைகள், 10 கிடைக்க பெறுவதற்கு 2 கூட்ட வேண்டிய பெருமானம் எத்தின? 8. வடியா கவனிங்கோ. 10 கிடைக்க பெறுவதற்கு 2 கூட்ட வேண்டிய பெருமானம் யாது என்றது கேள்வி. அப்ப 8 தானேடா கூட்டோடும். அப்ப 8 எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பாப்பம். 10ல இருந்து 2 கழிச்சா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? 10ல இருந்து 2 கழிச்சா கிடைக்கும். 20 கிடைக்க பெறுவதற்கு 15 கூட்ட வேண்டிய பெருமானம் என்ன? 20 கிடைக்க பெறுவதற்கு 15 கூட்ட வேண்டிய பெருமானம் என்ன? 5. அப்ப என்ன செய்த நாங்கள்? 20ல இருந்து 15 என்ன செய்த நாங்கள்? கழிச்ச நாங்கள். அப்ப என்ன செய்ய போறோம்? 2018 இருந்து கழிக்க போறன் மறை 2017. அதுதான் கவனிக்கும். சொல்ற கருத்து விளங்குதா? 2018 இருந்து கழிக்க வேணும். ஆரை சொல்லுங்க பாப்போம். மறை 2017. இது எப்படி சுருக்க போறேன்? 2018 இந்த மறையும் பெருக்கப்பட்டால் நேர் இங்கால 2018. ஏன் பெருக்கப்படுது? பிரேக்கெட் இருந்தால் பெருக்கல் என்றது கருத்து. அப்ப மறை தர மறை நேர். 2018 2017 4035. அப்ப விடை என்னடா பிள்ளைகள்? 4035. சரிதானே? நோட் பண்ணுங்கடா பிள்ளைகள், நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம்டா பிள்ளைகள். 2018 மறை 2017 இருந்து 2018 வரைக்கும் பெருக்க போறோம். நேர் என்ன? மறையில இருந்து நீர் வரைக்கும் பெருக்க போறோம். மேலுள்ள பெருக்கத்தின் விடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையா? இப்படியே பிள்ளைகள் இப்படியே நாங்கள் போய் இப்ப 2015 இப்படியே போய் மறை 2 மறை 1 விடைக்க 0 இருக்கும். 1 2 3 4 5 6 2018 வரைக்கும் போறேன். அப்ப இடைக்குல 0 பெற எல்லோடா போற. அப்ப இவ்வளவு பெரிய பெருக்கமா இருந்தாலும் அதுல ஒரு 0 வந்தால் விடை என்ன சொல்லுங்க பாப்போம். அந்த பெருக்கத்தின் விடை என்ன சொல்லுங்க பாப்போம். 0 தானே. அந்த பெருக்கத்தின் விடை என்னடா பிள்ளை? 0. அப்ப கேள்வி விடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன? 1. விடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன? 1. சொல்ற கருத்து விளங்குதாடா பிள்ளைகள்? ரைட். அப்ப விடை 0 பெறுவார். விடையில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன வருவார் சொல்லுங்க பாப்போம். 1 வருவார். சரிதானேடா? ரைட். அடுத்த கேள்விக்குள்ள போகும். அதைத்தான் வடிவா இருக்கா கவனிங்க. சதுரம் PQRS ஆனது சதுரம் PQ ரைட் விளங்கவில்லை. ரைட், வெரி குட். அகிலாக்கு விளங்கல. சரி, நாங்கள் மேல் கேள்விய பார்ப்போம். இப்ப பாருங்க, எல்லாரும் வடிவா பாருங்க. இப்ப இப்படியே நாங்கள் பெருக்கி கொண்டு இருக்கேக்கலையடா. இப்படியே நாங்கள் அடுத்தது என்ன எழுதுவோம்? மறை 2015 எழுதுவோம். அடுத்தது என்ன எழுதுவோம்? மறை 2014 எழுதுவோம். அடுத்து என்ன எழுதுவோம்? மறை 2013 எழுதுவோம். இப்படியே போய்
பிறகு நாங்கள் மறை 10 மறை 9 இப்படியே என்ன தொடர்ச்சியா எழுதி கொண்டு போ எழுதி கொண்டு போய் எங்க போகும் பூஜ்ஜியத்துல போய் நின்றுட்டு பிறகு 1 2 3 4 கூடிக்கொண்டு போகும். அப்படித்தானே? இப்ப பாருங்க, மறை நாளில இருந்து நேர்நாள் வரைக்கும் போகைக்குள்ள அடுத்தது மறை 3 வரும், அடுத்தது மறை 2 வரும், அடுத்தது மறை 1 வரும், அடுத்தது பூஜ்ஜியம் வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். இப்படித்தானே போகுது. அப்ப மறை 2018 நேர் 2018 வரைக்கும் போக இடைக்குள்ள கட்டாயம் பூஜ்ஜியம் பெறுவார். என்ன இடைக்குள்ள கட்டாயம் பூஜ்ஜியம் பெறுவார். அப்ப இடைக்க கட்டாயம் பூஜ்ஜியம் பெறக்குள்ள எல்லாரையும் நாங்க பெருக்க போறோம். அப்ப எல்லாரையும் நாங்க பெருக்கிக்குள்ள பூஜ்ஜியம் வந்தால் அவர் எல்லாரையுமே பெருக்கி என்னவா மாத்திடுவார் சொல்லுங்க பாப்போம்? பூஜ்ஜியமா மாத்திடுவார். அவர் எப்படி மாத்திடுவார்? பூஜ்ஜியமா மாத்திடுவார். அப்ப பூஜ்ஜியமா மாத்தினா என்ன சொல்லுங்க பாப்போம்? பூஜ்ஜியமா மாத்தினால் விடை பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியத்தில் உள்ள இலக்கங்கள், விடையில் உள்ள இலக்கங்கள் என்ன? 1. சரிதானே? ஆயிலா விளங்கிட்டா? ஆயிலா ரிப்ளை போடுங்க, விளங்கிட்டான்னு போடுங்க. ரைட், சரி, ஓகே. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சதுரம் PQRS ஆனது 4 ஒரே அளவான செவ்வகங்களை கொண்டுள்ளது. ஒரே அளவான செவ்வகங்களை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது. ABCD ஒரு சதுரமாகும். நிலற்றப்பட்டுள்ள ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 24 ஆகும். சதுரம் PQRS பரப்பளவு யாது என்றது கேள்வி. அப்ப நிலற்றப்பட்ட ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு. அப்ப நான் ஒரு நிலற்றப்பட்ட செவ்வகத்தை எடுக்கிறேன் வெளியில. நிலற்றப்பட்ட செவ்வகத்தை நான் வெளியில எடுக்கிறேன். கவனிங்க எல்லாரும். சிறிய செவ்வகத்தின் நீளத்தை எக்ஸ் என்று வைக்கிறேன். அப்ப இவர் எக்ஸ், அப்ப இவரும் எக்ஸ். சிறிய செவ்வகத்தின் அகலத்தை நான் y என்று வைக்கிறேன். ஆகவே இவரும் y, இவரும் y. இப்ப நிலற்றப்பட்ட செவ்வகத்தின் சுற்றளவு 24 என்றால் நான் என்ன முடிவுக்கு வரலாம்? என்ன முடிவுக்கு வரலாம்? என்ன முடிவுக்கு வரலாம்? 2x சக 2y, 2x சக 2y. என் சுற்றளவண்டா என்ன? சுற்றளவண்டா என்னடா பிள்ளைகள்? சுத்தியுள்ள நீளத்தின் கூட்டுத்தொகை, அதான் சுற்றளவு. என்ன? அப்ப எக்ஸும் எக்ஸும் 2x, yயும் yயும் 2y, கூட்டினால் 24. அப்ப ஒரு எக்ஸையும் ஒரு yயையும் கூட்டினா என்ன சொல்லுங்க பாப்பம்? 2x சக 2y தான் 24. அப்ப ஒரு எக்ஸையும் ஒரு yயையும் கூட்டினா என்ன? 12, 12 என்ன 24 அரவாசி. இப்ப பாருங்கடா பிள்ளைகள், இது y என்றால் இவரும் y. ஏன்? செவ்வகத்தின் அகலம். என்ன? இவர் எக்ஸ் என்றால் இவரும் எக்ஸடா. ஏன்? செவ்வகத்தின் நீளம். அப்ப பெரிய சதுரம் PQRS பக்க நீளம், பெரிய சதுரத்தின் PQRS பக்க நீளம் x சக y, x சக y. அப்ப x சக y பெருமானம் தான் என்ன? 12 கண்ட நான் 12 சென்டிமீட்டர். அப்ப இதன் மூலம் என்ன எங்களுக்கு விளங்குது என்றால் பெரிய சதுரத்தின் பக்க நீளம் 12 சென்டிமீட்டர். அப்ப 12 சென்டிமீட்டரை நான் 12 சென்டிமீட்டரால பெருக்கினால் 12 144 சென்டிமீட்டர் வர்க்கம். கருத்து விளங்குதோடா பிள்ளைகள்? விளங்குதோ? விளங்காட்டி திருப்பி கேளுங்க. விளங்குதோடா பிள்ளைகள்? அப்ப விடை 144 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே? நோட் பண்ணுங்க, அப்படியே நோட் பண்ணுங்க எல்லாரும்.
தர்மீகன் விளங்கவில்லையா? தர்மீகனுக்கு சரி எழுதுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். எழுதுங்க, திருப்பி விளங்கப்படுத்துகிறேன், எழுதுங்க. ரைட், திருப்பி கவனிங்கடா பிள்ளைகள், திருப்பி கவனிங்க எல்லாரும். இப்ப எங்களுக்கு சதுரத்தின் பரப்பளவு தேவை என்றால் சதுரத்தின் பக்க நீளம் தேவை. என்ன? சதுரத்தின் பக்க நீளம் தேவை. அப்ப ஒரு பக்க நீளம் இருந்தால்தான் பக்க நீளத்தை நாங்கள் அதே நீளத்தால பிரிக்கினா பரப்பளவு கிடைக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன் என்று சொன்னால் இந்த சிறிய செவ்வகத்தை வெளியில எடுத்து கீறி இருக்கிறேன் பாருங்க. அவற்றை நீளத்தை எக்ஸ் என்று வைக்கிறேன், அவற்றை அகலத்தை y என்று வைக்கிறேன். அப்ப நீளம் சக அகலம் அது இந்த 2 மடங்கு தானே சுற்றளவுக்கு சமன். அப்ப சுற்றளவின் அரைவாசி என்றது ஒரு நீளத்தையும் ஒரு அகலத்தையும் கூட்டவார். அப்ப 24 என்பது 2 நீளம் சக 2 அகலம். அப்ப 24 அரைவாசி 12 என்றது ஒரு நீளம் சக ஒரு அகலம். ஒரு நீளம் சக ஒரு அகலம், இதுதான் சுற்றளவின் அரைவாசி. அப்ப இந்த 12 வச்சுக்கொண்டு நீங்க வாங்க, இந்த படத்துக்கு வாங்க. இவற்ற நீளம் தான் எக்ஸ் என்று வச்ச நான், அப்ப இவர் எக்ஸ் தான். ஒரு செவ்வகத்தின் அகலத்தை தானே y என்று வச்ச நான், இவர் y. அப்ப இந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளம் என்றது XY சார்பில நாங்கள் சொன்னால் அது எக்ஸ் சக y-க்கு சமன். என்ன? எக்ஸ் y சார்பில சொன்னால் அது எக்ஸ் சக y-க்கு சமன். அப்ப எக்ஸ் சக y-ன் பெருமானம் தானே 12 என்று கண்டனான். அப்ப 12 பெருக்கினால் எங்களுக்கு பரப்பளவு கிடைப்பார். அப்ப அந்த பரப்பளவு என்னடா பிள்ளைகள்? 144 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிதானே? விளங்கிட்டா தர்மியன்? விளங்கிட்டா? ரைட், ஓகே, வெரி குட். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு போ. 2018 5 இலக்கங்களை அகற்றி ஆக்கத்தக்க பெரிய இலக்கத்தை காணட்டாமடா பிள்ளை. அப்ப எங்களுக்கு என்ன முக்கியமானது? முதலாவது எங்களுக்கு இங்க தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய இலக்கங்களை நீக்குவோம். ஏன் 5 இலக்கங்களை நாங்கள் நீக்கிக்குள்ள 7 இலக்க எண் தான் பெறப்போகுது. சொல்ற கருத்து விளங்குது அவங்களுக்கு? இருக்கிறது 12 இலக்க எண். அப்ப 12 இலக்கங்கள்ல நான் 5 இலக்கங்களை நீக்கினால் 7 இலக்க எண் பெறப்போகுது. அப்ப அந்த 7 இலக்கங்களை நாங்கள் வச்சுக்கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்றால் அந்த முதலாவது இடப்பெருமானத்துல இருக்கிற இலக்கம் பெருசா இருக்க வேண்டும். அப்ப நான் 82 அடுத்தது பாருங்க, பூஜ்ஜியம் இருக்காம, யார் இல்லாம? பூஜ்ஜியம் இல்லாமல். ஏனடா பிள்ளைகள்?
இவற்றை இடப்பெருமானம், இவற்றை இடப்பெருமானங்கள் தான் பெரிய இடப்பெருமானங்கள். பெரிய இடப்பெருமானங்களா இருக்க போது அந்த இடப்பெருமானங்கள்ல சிறிய இலக்கங்கள் இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும்? அல்லது பெருமானங்கள் சின்னனாக இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால் இந்த பூச்சியத்தையும் நீக்கி இந்த உண்டையும் நீக்க போறேன். சொல்ற கருத்து விளங்குதாடா பிள்ளை? அப்ப பாரு 82 018. அப்ப இவர் தான் என்னவா இருக்க போறார்? உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கங்களாக இருக்க போறார். சரிதானடா பிள்ளைகள்? இப்ப நாங்க அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி, ஆனா சுகமான கேள்வியடா பிள்ளைகள். இங்க பாருங்க, 1 சக ஒன்றின் கீழ் 2 சக அரை என்ன எழுதலாம்? 2 சக அரை என்றா என்ன? 2.5. 2.5 என்னண்டு இலகுவா எழுதலாம்? 5 அரைவாசி என்று எழுதலாம். என்ன 5 அரைவாசி என்று நாங்கள் எழுதலாம். கருத்து விளங்குதா? என்னென்று எழுதலாம்? 5 அரைவாசி என்று நாங்கள் எழுதலாம். அப்ப அந்த 2.5 இருக்கிற இடத்துல நான் 5/2 என்று எழுத போறேன். 5/2. இந்த கவனிங்கோடா பிள்ளைகள், 1 சக இந்த 5/2 1 5/2 என்றது ஆறுக்கு சமன் என்றால் 2/5க்கு சமன். ஏன் சொல்லுங்க பாப்போம்? இந்த 2 என்ன செய்யும் என்றால் மேல போய் இந்த ஒன்றோட பெருக்கப்படும். உதாரணத்துக்கு 3/4 கீழே 5 வருது. இவர்தான் பிரதான பின்னம். அதிலே ஒரு பின்னம் இருக்குதுன்றால் இந்த 5 போய் மேல பெருக்கப்படும் 3ஓட 15/4க்கு சமன். இத பாருங்கூட 5 கீழே 4/7. அப்ப இவர் யாருக்கு சமனாயிருப்பார்? 7 போய் மேல பெருக்கப்பட்டு 5/7 35/4. 5/7 35/4. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? இந்த 2 போய் ஒன்றோட இல்லை பெருக்கப்படும். அப்ப 2/5க்கு சமன். அப்ப பாருங்கூடா பிள்ளைகள், 1 சக 2/5